வாகை செய்தி நேயர்களுக்கு வணக்கம். பக்தவச்சலம் வித்யாசரம் பள்ளியில் நடைபெற்ற பெற்றோர் சந்திப்பு நிகழ்வு வழக்கமான பேரண்ட்ஸ் மீட்டிங் ஆகையில் நாமல் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு படைப்பாற்றல் திருவிழாவாக மாறியிருந்தது. சென்னை கொரட்டூரில் அமைந்துள்ள இந்த பள்ளியின் மாணவர்கள் தங்களின் கற்பனை திறனையும் கைவினை திறனையும் வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு படைப்புகள் காட்சிகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக தேங்காய் மூடி, காகிதம், பிளாஸ்டிக் பாட்டில்கள் போன்ற மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை கொண்டு மாணவர்கள் உருவாக்கிய கைவினை பொருட்கள் அனைவரின் பாராட்டையும் பெற்றன. பயன்பாட்டின்றி தூக்கி எறியப்படும் பொருட்களை கூட அழகிய கலைப்பொருட்களாக மாற்றியிருந்த மாணவர்களின் படைப்பாற்றல் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. இதில் இடம்பெற்றிருந்த வண்ணமயமான ஓவியங்கள், கைவினை பொருட்கள் மற்றும் அலங்கார பொருட்கள் பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தன. ஒவ்வொரு படைப்பிலும் மாணவர்களின் உழைப்பும் கற்பனையும் தனித்துவமும் தெளிவாக வெளிப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் தங்கள் வீடுகளில் வளர்த்து வரும் செல்ல பிராணிகளையும் காட்சிப்படுத்தியிருந்தனர். சிறிய பறவைகள், முயல், மீன்கள் உள்ளிட்ட பல செல்ல பிராணிகள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவர்ந்தது. பெற்றோர்கள் மட்டுமின்றி நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பார்வையாளர்களும் மாணவர்களின் திறமையை மனதார பாராட்டினர். இவ்வாறு மாணவர்களுக்கு தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பை வழங்கிய பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்தனர். பாடப்புத்தகம் அறிவோடு மட்டுமல்லாமல் கலை, படைப்பாற்றல், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் தன்னம்பிக்கை போன்ற வாழ்க்கை திறன்களையும் மாணவர்களின் வளர்க்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. மாணவர்களின் ஒவ்வொரு படைப்பும் திறமைக்கு சரியான வாய்ப்பு கிடைத்தால் குழந்தைகள் சாதிக்க முடியும் என்ற உண்மையை மீண்டும் ஒருமுறை நிரூபித்தது. இத்தகைய நிகழ்வுகள் மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கும் அவர்களின் நம்பிக்கைக்கும் மிகப்பெரிய ஊக்கமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வாகை செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.